Hello everyone. நான் அபிப்ரியா, practicing advocate in Madras High Court. இன்னைக்கு நம்ம அகாடமிக் ஃபோரம் ஃபார் லீகல் ஸ்டடீஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பை முகமது ஜாயித் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியரி அகாடமி, மதுரை. வெல்கம் யூ சார். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிசிங் அட்வொகேட் நிறைய பேர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல கேசஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸா சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு ரிலேட்டடா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் தரத்துக்கு தான் முகமது ஜாயித் சார் இன்னைக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Good afternoon, everyone. Thanks for this opportunity. Negotiable Instruments Act வந்து நம்ம கிரிமினல் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் பிராக்டிஸ் ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீல்ட் ஆஃப் லா. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா முதல்ல என்ன அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட், அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட், அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர் ஒரு செக், அது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர் எனி அதர் அக்ரிமெண்ட், அது ஒரு பில்லா இருக்கலாம், which brings about certain liabilities and responsibilities and onus. So இதுதான் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது இட் இஸ் நாட் நெசசரி தட் செக் மட்டும்தான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ஸ் in common parlance, check is often used. It's often used in course of financial transactions. We deal with cases with regard to check in significantly in large numbers. So இது வந்து செக்ங்கிறதுக்கான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா செக்கு தான் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து செக்ஷன் 118 ஆஃப் தி Negotiable Instruments Act. Section 118 of Negotiable Instrument contemplates and envisages certain presumptions. What are these presumptions adumbrated and enumerated under Section 118? Let's have a look into that. If you have got a copy of the BAR Act, please take Section 118 of the Negotiable Instruments Act. This contemplates about certain presumptions in favor of holder of the instrument. அப்படின்னா வந்து ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு செக் ஒரு டிரா பண்ணி கொடுக்குறாருன்னா அந்த செக் யாருக்கிட்ட வந்து அந்த செக்கை கொடுக்குறாரோ அவர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். யார் செக்கை வந்து டிரா பண்ணி கொடுக்குறாங்களோ அவர் டிராயர். முன்ன காலத்துல எப்படி இருந்ததுன்னா jurisdiction of the courts which can entertain the negotiable instruments complaint, section 138 complaint under the Negotiable Instrument Act read with section 200 CRPC, where the courts in which check was presented or where the bank account holder has is maintaining his account அப்படி இருந்தது முன்னாடி. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இப்பவும் பெரிய மாற்றம் இல்லை. இப்ப என்னன்னா வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து அந்த செக் வந்து பிரசன்ட் பண்ணப்படுகின்றதோ அந்த இடத்துல வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ வந்து ஒரு இப்ப இருக்கிற செக்கெல்லாம் வந்து இட் கம்ஸ் அலாங் வித் அன் என்டார்ஸ்மெண்ட் தட் இட் இஸ் ப்ராசஸ்ட் த்ரூ அ சென்ட்ரல் கிளியரன்ஸ் ஹவுஸ். இப்ப இருக்கிற பழைய செக் எல்லாமே வந்து பழைய செக் மீன்ஸ் ஒரு 10 years பேக், இந்த 2010 இஃப் மை மெமரி இஸ் ரைட், 2010க்கு முன்னாடி வந்து செக் எல்லாமே வந்து சென்ட்ரல் கிளியரன்ஸ் ஹவுஸ்ங்கிற அந்த டிஜிட்டல் ப்ராசஸிங்க கோ த்ரூ பண்ணாம பிசிக்கலா வந்து செக் அனுப்புவாங்க. அப்புறம் அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் கிளியர் ஆகி வரும். இப்போ வந்து நவ் ஆல் தி செக்ஸ் வில் பி பிரசன்டட் அட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ தரமணிங்கிற இடத்துல வந்து செக் பிரசன்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கிளியரன்ஸ் ஹவுஸ் வந்து எக்மோர்ல இருக்குதுன்னா தரமணியில பிரசன்ட் பண்ற செக் வந்து எக்மோர் போய் எக்மோர்ல இருந்து ப்ராசஸ் ஆகி வரும். ஸோ எக்மோர் அந்த என்டார்ஸ்மெண்ட் தட்
ப்ராசஸ்ட் அட் எக்மோர்னு இருக்கும். என்னதான் அப்படி ப்ராசஸ்ட் அட் எக்மோர் இருந்தா அங்க இருந்து வந்து dishonored due to insufficient funds or any other reason, if it is specified, then it is not a bar that it should be filed within the jurisdiction of எக்மோர். எங்க வந்து செக் எங்க வேணாலும் இப்ப இருக்கிற இதுல வந்து சென்ட்ரல் கிளியரன்ஸ் ஹவுஸ் போய் தான் வருங்கிற ரீசன் இருக்கிறதுனால எங்க அந்த செக்கை பிரசன்ட் பண்ணவருக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அவருக்கு தரமணியில ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா அந்த தரமணி எந்த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதோ அந்த கோர்ட்ல அவர் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரை. இன்னொன்று முக்கியமான இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டிஸ்பென்சபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இன் த ரீசன்ட் டேஸ் இஸ் தட் there is a compliance which is vital, which is essential, which is indispensable, and which is significant. என்னன்னா section 202 of criminal procedure code. section 202 of criminal procedure codeல வந்து the honorable supreme court in the நான் வந்து in the course of or in the next session வந்து நான் வந்து நிறைய ஒரு set of judgments வச்சிருக்கிறேன். Catena of judgments have been compiled and consolidated by me. Hopefully if there is another opportunity I will present it in the next session. அதுல வந்து one of the judgments of the honorable supreme court, it's a recent judgment. அதுல வந்து சுனில் டோடி versus state of குஜராத் அப்படிங்கிற ஜட்மெண்ட்லயும் in the matter of expeditious trial cases அப்படிங்கிற ஜட்மெண்ட்லயும் வந்து the supreme court has enumerated various contingencies and various procedural aspects of negotiable instruments act. ஸோ அதுல என்ன 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 வந்து என்ன வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜரலா என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 202 சிஆர்பிசி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்ப வரணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ வந்து செக் பிரசன்ட் பண்ணப்படுகிற இடம் வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய நபருக்கு வந்து செக் பிரசன்ட் பண்ற பிளேஸ் வந்து செங்கல்பட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த செக் இஷ்யூ பண்ணவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவரா இருக்கிறார். ஸோ தேர் ஆர் பீப்புள் of different jurisdictions. One is Kanchipuram and one is Chengalpattu. So this case involves two people of two different jurisdictions. One, the holder is hailing from Kanchipuram, and the person who has drawn the check is from, I'm sorry, I'll come again. The person who draws the check is a resident of Kanchipuram, and the person who is the holder in due course is a resident of Chengalpattu. So we'll take this example. So இப்படி இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வந்து செக் பிரசன்ட் பண்றவருடைய இடமும் செங்கல்பட்டா தான் இருக்குது, பேங்க்கும் செங்கல்பட்டா தான் இருக்குது. அப்போ டிஃபெண்டன்ட்னுடைய, அதாவது ஐம் சாரி, தி ரெசிடென்ஸ் ஆஃப் தி person who has issued the check is a place which is not within the precincts, which is not within the jurisdiction or the limits of the district of Chengalpattu. So இந்த மாதிரி ஒரு situation arise ஆகும்போது what used to happen is that there will be multifarious complaints which will be filed against one drawer of the check. So in order to curb, in order to bring down, in order to mitigate such a circumstance that multiple proceedings are not filed in a court, அதுக்கு என்ன செய்யணும்னா 202ல ஒரு affidavit ஃபைல் பண்ணணும். This is contemplated by the Honorable Madras High Court as well by issuance of a special circular to this effect. 202 CRPCல வந்து டிஃபெண்டன்ட்னுடைய ரெசிடென்ஸ், அவர் வசிக்கக்கூடிய இடம் வந்து வேறு ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள வரக்கூடிய வேற ஒரு ஆழ்வரைக்குள்ள நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வசித்து வருகிறாரு. ஆனா செக் பிரசன்ட் பண்ணப்பட்ட இடமும் அந்த செக் யார் பிரசன்ட் பண்ணாரோ அவர் மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்டும் இந்த செங்கல்பட்டுல இருக்குதுன்னா, இந்த செங்கல்பட்டு கோர்ட்ல அவர் ஃபைல் பண்ணும்போது 202 சிஆர்பிசில ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். என்ன ரீசனுக்காக இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும்னா, that no other litigation has been initiated against this defendant before any other court of law. This resembles an undertaking which is provided at the time of filing a bail application, that no such bail application is moved before any other court of law. Similar to that, such an undertaking will have to be given under section 202 CRPC. It is an essential ingredient. Added to that,
வேற என்ன நம்ம வேற என்ன இப்போ இருக்கிற ரீசெண்டா வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் as well as ஆனரபிள் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ்ல 202 ஒன்று கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் enough, it is sufficient, it is adequate if the filing under section 138, a complaint under 138 read with section 200 CRPC is done with an affidavit, supported by an affidavit. It is not necessary that the person who files the complaint will have to step into the witness box in order to give, in order to make a sworn statement. இது எல்லாருமே நம்ம எல்லாருமே நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டாங்கனாலே 200 CRPCல sworn statement will be recorded at the threshold, at the first hearing of a complaint filed under section 200 CRPC. Insofar as a complaint under section 138 is concerned, it is not necessary or it is not impressed that a complaint under section 138, the complainant will have to step into the witness box necessarily and depose before the court regarding the contents of the complaint. இந்த சாராம்சங்களை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து செக்கை பிரசன்ட் பண்ணேன், இது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் நல்லா ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த சாராம்சத்தை வந்து அவர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா வந்து the Honorable Supreme Court has gone on to the extent of treating that if it is succinctly put in the affidavit, it is comprised in the affidavit as to the date, the other vital aspects of the complaint with regard to dishonoring of check, it is more than enough, it is adequate, it is sufficient, and it is adequate அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல அதுல எந்த ரெக்குயர்மெண்ட்டும் தேவையில்லை. அவர் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து ஏறிதான் வந்து அந்த கம்ப்ளைனன்ட் வந்து இந்த மாதிரி செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்குது அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ விட்னஸ் பாக்ஸ்க்குள்ள வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் வந்துதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் a procedure which can be dispensed with and there is no ambiguity and it is unequivocal that it is well settled by the Honorable Supreme Court as well as that the witness box is not necessary in order to record the sworn statement of the complainant under while filing a complaint under section 138 of the Negotiable Instrument Act. So let us all be very clear that this procedure can be dispensed with. நிறைய இடங்கள்ல வந்து விட்னஸினுடைய பிரசன்ஸை வந்து the complainantனுடைய பிரசன்ஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து கட்டாயம் வந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழல் எனும். கம்ப்ளைனன்ட் வந்தாதான் வந்து சாங் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவருடைய வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு காக்னிசன்ஸ் வந்து எடுக்கணும். அண்டர் செக்ஷன் 190 and 200 CRPCல வந்து காக்னிசன்ஸ் பேஸ்ட் அப்பான் தி கம்ப்ளைண்ட் வந்து கட்டாயம் எடுக்கிறதுக்கு வந்து கம்ப்ளைனன்ட் வந்தாகணுங்கிற அவசியம் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமான அவசியம் எழவில்லை. ஸோ எந்த கோர்ட்லயும் இப்ப வந்து இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்து இட் இஸ் வெல் செட்டில்ட் பை தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் தட் the importance or the essentiality of the presence of the complainant to step into the witness box in order to depose regarding the contents of the complaint is not required anymore. So let us all be very clear about that aspect. So இதுதான் வந்து கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடம். இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா வந்து a significant progress has been made through the mandate with regard to uploading all the complaints filed under section 138 through online. இப்ப ஃபைல் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து most of the I believe that almost all the special courts which are established for trying the offenses under section 138 have been vested with the mandate, have the onus to deal with cases by entertaining applications which are filed through online. So இப்போ ஆன்லைன்ல வந்து சில சந்தேகங்கள் இருந்தா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல வந்து கேட்கலாம். ஆன்லைன்ல தான் இப்ப வந்து ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து வந்துருச்சு. ஆன்லைன்ல ஃபைல் பண்ணும்போது
என்னெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் தி கம்ப்ளைண்ட் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் வைட்டல் டாக்குமெண்ட் இஸ் தி பேங்க் ஸ்லிப் which speaks about the dishonoring of the check. And bank challan இருந்தா அதையும் ஃபைல் பண்ணலாம். Bank challan, bank slip, and then the notice issued to the drawer of the instrument, and if the notice has been delivered, the postal acknowledgement card. If the notice has been, if a reply has been issued to the statutory demand legal notice, then the reply to the statutory demand legal notice, the acknowledgement card received by the drawer of the instrument, all these can be addended and appended to the ஆன்லைன் கம்ப்ளைண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்படி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுல வந்து இப்போ நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துருச்சு. ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், எப்படி ஃபைல் பண்றதுக்கான எளிய முறைகள் என்ன அப்படிங்கறது வந்து தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் and the all other honorable district courts are striving and endeavoring to drive home the concept of online filing, especially in light of the Honorable Supreme Court's direction and mandate to upload the complaint filed under section 138 only by way of online. So இது வந்து ஆன்லைன் ஃபைலிங்ல இருக்கக்கூடிய முறை. ஸோ இப்போ முதல்ல ஃபைல் பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட். அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் தி கோர்ட் வில் peruse the record scrupulously, meticulously, and with due diligence. It will go through the records, and if it finds that if it complies with the requirements and parameters of the limitation, the court fee, and other aspects such as the statutory demand legal notice, in that case, and summon will be issued to the drawer of the instrument. ஸோ முதல்ல வந்து சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. எப்போதுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல இல்ல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 138 ஃபைல் பண்ணப்படும் போது வந்து ஒரு சம்மரி ட்ரையலா தான் அதை ட்ரீட் பண்ணணும். இதற்கு முன்னர் வந்து அந்த மாதிரியான கேசஸ் வந்து கேலண்டர் கேஸா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் தட் இட் ஷுட் பி it is not required illa. It should not be numbered as a calendar case unless otherwise notwithstanding the other provisions, unless and otherwise there are special reasons provided for that purpose, that it should be taken cognizance as a calendar case, and it has to be tried with by complying with the procedures for காக்னிசபிள் கேலண்டர் கேஸா ட்ரை பண்ணணும் அப்படின்னு காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரீசன்ஸ் வில் ஹாவ் டு பி அட்யூஸ்ட் வித்தவுட் அசைனிங் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் அண்ட் வித்தவுட் ப்ரொவைடிங் கன்சைஸ் ரீசன் தட் why it has been taken on record as a calendar case வந்து இதுவும் வந்து ஆனரபிள் ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷன்ல இருக்கு. ஒரு சம்மரி ட்ரையல் கேஸை வந்து ஏன் கேலண்டர் கேஸா எடுக்கணுங்கிற ரீசனையும் வந்து செக்ஷன் 138ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மேண்டேட் இருக்குது. ஸோ சம்மரி ட்ரையல் கேஸா தான் இருக்குது. ஸோ சம்மரி ட்ரையல், அதனால சம்மரி ட்ரையல்னாலே வந்து as per the contemplation and the objective of the act, it will have to be, the trial will have to be completed within a period of 6 months as expeditiously as possible at the earliest point of time. 6 மாத காலத்திற்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுறது வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட் இருக்கு அந்த சட்டத்துல. ஸோ இந்த சம்மரி ட்ரையல் கேஸ்ல வந்து முதல்ல சம்மன் அனுப்பப்படும். அந்த சம்மனை பொறுத்த வரைக்கும் சம்மனை வந்து டிராயர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிசீவ் பண்றாருங்கிற ஒரு கண்டிஞ்சன்சி எடுத்துக்கலாம். பண்ணல அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கலாம். பண்ணலைங்கிற இடத்துல வந்து தேர் வில் பி ஆம்பிகுட்டி, தேர் வில் பி டிலமா. என்னன்னா வந்து இட் வில் பி லைக் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். இப்படியா அப்படியாங்கிற சூழல் எப்ப வரும் அப்படின்னா ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு வரும். இதுக்கு கூட ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. என்னன்னா டோர் லாக் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கப்புறம் வந்து refuse to receive அப்படின்னு வரும். refuse to receiveனா in plain terms it is vivid, it is evident, it is apparent on the face of the record that it was not received by the
தி அட்ரஸி. ஸோ அந்த இதுல வந்து குழப்பம் வராது. பட் டோர் லாக்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து எத்தனை தடவை அட்டெம்ட் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு 3 முறை அட்டெம்ட் பண்ணுவாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து நோ சச் பர்சன் வரலாம், இல்லைன்னா வந்து அட்ரஸி நாட் ஃபவுண்டுன்னு வரலாம். சில சமயம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து என்ன இது இருக்கும்னா, ஒரு அட்ரஸ் இங்க இருக்கிறாரு, இந்த நபர் இருக்கிறாரு, எக்ஸுங்கிற நபர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, பட் இப்ப வந்து வேற இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த பீட் மாத்தி விடுவாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பீட் மாறி போகியும் கூட வந்து நோ சச் பர்சன் அப்படின்னு வரலாம். இப்ப ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்னுடைய வெல் செட்டில்டு ப்ராப்போசிஷன் என்ன அப்படின்னா, the Honorable Supreme Court has reiterated and time and again held under the ambit of Section 27 of the General Clauses Act that if it is refused to be received, or if multiple attempts have been made, and provided that the statutory demand legal notice was duly delivered and received in the address as the same address which is provided in the summons, அந்த மாதிரி ஒரு situation வந்தது அப்படின்னா, it shall be deemed that the summons has been duly served upon the accused. இதுதான் வந்து Honorable Supreme Courtனுடைய settled proposition of law. இதுக்கு வந்து அலவி ஹாஜி பாலப்பட்டி முகமது, அலவி ஹாஜி வர்சஸ் பாலப்பட்டி முகமது அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஐ வில் சர்க்குலேட் தி citation of that judgment in the due course. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 27 of the அலவி ஹாஜி பாலப்பட்டி முகமது, அந்த ஜட்மெண்ட்ல வந்து தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் would have elaborately dealt with section 27 of the General Clauses Act, read with the various contingencies which would arise at the juncture of sending a note, summon or notice to a drawer of an instrument. இந்த மாதிரி செக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நோட்டீஸ் சர்வீஸ் ஆகுறதுல வந்து டைம் ஆகுறதுங்கிறத வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசிஷனை வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹாஸ் வெல் செட்டில் டைம் அண்ட் அகெயின் இதை வந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ சம்மன் வந்து சர்வீஸ் ஆகல. I will respond to your questions at the end of this session. You please remind me at the end of this session. I'm seeing certain posts in the chat box. I will duly respond at the end of. So, continuing with the aspect of section 27 of the General Clauses Act, என்னன்னா சர்வீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிசம்ஷன் வந்து டியூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஈராலே வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆடிங் ஸ்ட்ரென்த், பட்ரஸிங் அண்ட் ஆகுமெண்டிங் தட், நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு முன்னுதாரணமான ஜட்மெண்ட் தான் அலவி ஹாஜி பாலப்பட்டி முகமதுங்கிற ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்ல வந்து என்னெல்லாம் கண்டின்ஜென்சிஸ் which would arise out of sending summons and notice to the accused or to the in case of a complaint, if it is under section 138 of the Negotiable Instruments Act, if the accused refuses to receive it அப்படின்னா என்ன அரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்த்தோம்னா அதுல என்னென்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எல்லாமே வந்து நோட்டீஸ் வந்து டீம்டு டு பி சர்வ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து எக்ஸ்பிடிஷியஸ் ட்ரையல் வந்து பல இடங்கள்ல வந்து லாக் இந்த மாதிரி இருக்கிறதுனால பேக்லாக் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்மன் சரியா சர்வீஸ் ஆகல, இன்னொரு தடவை நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைத்து டீம் டு பி சர்வ்டுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ரொசீடிங் போறதுக்கான வழியை அது வகுக்கும். என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ரொசீடிங்? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ரொசீடிங் என்னன்னா, if the summon is refused to be received, then the course which will have to be followed is issuance of warrant. Warrant usually in a case under section 138 of the Negotiable Instruments Act, a warrant will be issued in the form of a bailable warrant. So firstly, a bailable, there is no hard and fast or straitjacket formula that whether a non-bailable warrant or a bailable warrant should be issued. Since a case is being summarily tried
and the imprisonment falls within the sentence falls within 2 years imprisonment, the usual parlance என்ன ஆயிடுச்சுன்னா வந்து bailable warrant is first issued. ஸோ bailable warrant தான் வந்து முதல்ல வந்து இஷ்யூ பண்றான். ஸோ bailable warrant அந்த இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பல்வேறு பல நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் மாதங்கள் ஆயிடுச்சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது டிலே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தென் தி கோர்ட்ஸ் கேன் அடாப்ட் டு தி மெத்தட் ஆஃப் issuing a non-bailable warrant by converting the same bailable warrant into a non-bailable warrant and cause it to be executed by the concerned jurisdictional police. இது வந்து அந்த concerned jurisdictional police தான் வந்து will have to effectuate and work upon the non-bailable warrants execution. So எப்படி சம்மன் சர்வீஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் issuance of warrant, issuance of non-bailable warrant நம்ம பார்த்தாச்சு. இப்ப non-bailable warrant வந்து சம்மரி ட்ரையல் கேசஸுக்கு வருமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எழுப்பப்படலாம். எஸ், non-bailable warrant can also be issued in case இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வந்து அவர் அக்யூஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சில கேசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் there will be the backlog will be humongous, will be stupendous, especially because of the reason that the accused will not appear after the first hearing. He will appear for the first hearing and he will not appear, he will fail to appear, he will be evading from appearance before the court after the first hearing. So இந்த மாதிரியான ஒரு இதை கர்டைல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா it will have to be, the courts will have to impress and court will have to bring about the practice of getting or executing the bond from the accused. முதல் ஹியரிங்லே வந்து அக்யூஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 87 CRPCல வந்து பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், செக்யூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ்னு இருக்கும். இந்த பாண்ட் ஆர் பாண்ட் டேக்கிங் பாண்ட் ஆர் செக்யூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ் வந்து வித் ஷூரிட்டிஸ் வந்து வாங்கணும். இந்த ஷூரிட்டிஸோட வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னா டு மேக் ஷுர் தட் தி அக்யூஸ்ட் வில் பி பிரசன்ட் பிஃபோர் தி கோர்ட். இட் இஸ் நாட், இந்த ஷூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ்வலா பெயில் ஷூரிட்டிஸுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஷூரிட்டிஸ் வந்து யூஸ்வலா வந்து கோர்ட்ல வந்து 10,000 rupeesக்கான பாண்ட் வந்து பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு அதுக்கு வந்து ஷூரிட்டிஸ் கொடுக்க சொல்லலாம். அவர் வந்து வெளிமாநிலத்தை சார்ந்தவரா இருந்தாருன்னா வந்து லோக்கல் ஷூரிட்டி கொடுக்க சொல்லலாம். இஃப் டிபெண்டிங் அப்பான் தி அமௌண்ட், depending upon the stakes involved in a case, it is the discretion of the court to impose the amount of the bond. சில கேசஸ்ல வந்து 25,000 அது வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட் தான். 10,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், ஈவன் 50,000 கூட இம்போஸ் பண்ணலாம். அது வந்து கோர்ட்ஸினுடைய டிஸ்கிரிஷன் தான். இது எதுக்குன்னா வந்து திஸ் இஸ் டு மேக் தி டு என்ஷூர் தட் தி அக்யூஸ்ட் இஸ் பிரசன்ட் பிஃபோர் தி கோர்ட் and that he does not go scot free and escape from the clutches of law. இதுக்காக தான் வந்து ஏன்னா நிறைய கேசஸ்ல 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து நிறைய இதுல வந்து அக்யூஸ்டினுடைய அப்பியரன்ஸ்க்காகவே பெண்டிங்கா இருக்கும். பல கேசஸ் வந்து பேக்லாக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து அவர் வந்து அப்பியர் ஆகல, அவர் வந்து எங்க இருக்கிறாருன்னு ஆள் தேட முடியல, அப்பியர் ஆகிறத வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியல. அங்கதான் இருப்பாங்க ஆனா வந்து வர மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க ஆனா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அந்த ஏரியாக்குள்ள லொக்காலிட்டிக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா வந்து வர முடியாத இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா தி வாட் வில் have to be taken as a recourse for that is that the கோர்ட்டை வந்து ஷூரிட்டி ஆக்ஷனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 446 of CRPC. 446 CRPCல வந்து ஷூரிட்டி ஆக்ஷன், பிகாஸ் அண்டர் சம்மரி ட்ரையல் கேஸ்ல வந்து நார்மல் மீன்ஸ் கேலண்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்ங்கிற அந்த 82ல வந்து கொடுக்க முடியாத ஒரு பார் இருக்கு. ஸோ அந்த பார் இருக்கிறதுனால வந்து ஒரு சம்மரி ட்ரையல் கேஸ்ல வந்து என்ன செய்யலாம்னா ஷூரிட்டி ஆக்ஷன் கேன் பி இனிஷியேட்டட் வித்வுட் any ambiguity. So surety action unequivocally can be invoked. There is no doubt about that. Surety action வந்து 446 CRPC ல invoke பண்ணலாம். Surety actionல வந்து
surety can be summoned to the court by issuance of notice to the concerned sureties, and they can be asked to appear before the court, and they can be directed to produce the accused before the court on a fixed date. ஸோ அவங்கள வந்து பெனல்ட்டியும் கொடுக்கலாம், அவங்கள வந்து அதே சமயத்துல வந்து அவங்கள அப்பியர் ஆக சொல்லி டைரக்ஷனும் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 இது இருக்கிறதுனால அக்யூஸ்ட வந்து கோர்ட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு வந்து ஷூரிட்டி ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாக வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால 87ல வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே வந்து ஷூரிட்டிஸ் கிட்ட இருந்து பாண்ட் வாங்கிடணும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர் which will have to be considered as significant and vital, especially in light of backlog of cases due to non-appearance of the accused. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே வந்து ஷூரிட்டிஸ் கிட்ட இருந்து பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கிக்கிறது. அண்ட் தென் பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க் அசோசியேஷன் and others versus Union of India and another 2014 5 SCC 590. Please check with the citation. Indian Bank Association and others versus Union of India and another. இதுல தான் வந்து the Honorable Supreme Court had given a bird's eye view encompassing all the parameters of the mandates which will have to be complied with regard to a complaint filed under Section 138 of the Negotiable Instruments Act. So in the judgment தான் வந்து it's like a benchmark for complaint under Section 138, like how to initiate a complaint, how a complaint will have to be filed, what are the appendices that will have to be filed, what the court should comply with at the time of taking cognizance, right from taking cognizance to expeditiously completing the trial of cases as summary trial case under Section 138 and 146 of the Negotiable Instruments Act. இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்ல தான் வந்து எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைலுக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஷூரிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்னஸ் பாக்ஸ்ல இல்லாம வந்து அந்த கம்ப்ளைனண்டே பாக்ஸ்ல வராம தி அஃபிடவிட் இட் செல்ஃப், இஃப் இட் இஸ் சப்போர்ட்டட் பை சஃபிஷியன்ட் அண்ட் அடிக்வேட் எவிடன்ஸ், இட் கேன் பி ட்ரீட்டட் டு பி சஃபிஷியன்ட் அண்ட் காக்னிசன்ஸ் கேன் பி டேக்கன். இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டா அந்த ஜட்மெண்ட்ல டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ். இதுக்கப்புறம் வந்து கோர்ட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் ரிகார்ட் டு தி லிமிடேஷன் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த mandatory statutory demand legal notice and then filing of and then the reply notice to the statutory demand legal notice and the 1 month period within which the complaint will have to be filed. இந்த 1 month period குள்ள வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் 138. இந்த 1 month period குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா வந்து 142B-ல வந்து கண்டோன் த டிலே வந்து பண்ணலாம். எதனால வந்து டிலே ஆச்சு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை வந்து கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி 142B-ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்றதுக்கு வந்து தி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைல் இட் பிகாஸ் he was under certain medical ailment, he was sick, he was ill, or he had certain other impediments because of which the complaint could not be filed. Showing a sufficient cause and a good reason, the complaint can be filed, and it depends upon the discretion of the court to entertain that complaint. So இது வந்து sufficient cause with regard to condoning the delay. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா 141ல வந்து டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு ப்ராப்ரியேட்டரி கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து எப்படி வந்து இம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து அனிதா ஹட்டா versus Godfather Travels அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. யூ கேன் செக் ஆன் இட்ஸ் a landmark judgment. அனிதா ஹட்டா versus Godfather Travels ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல தான் வந்து டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி should be made as a party to the proceeding in order to maintain a complaint under Section 138 of the Negotiable Instrument Act was well settled under judgment. அந்த ஜட்மெண்ட்ல தான் வந்து டைரக்டர் ஆஃப் அ கம்பெனியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க.
அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து மேனேஜிங் பார்ட்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதே மாதிரி வந்து இன்னொரு பார்ட்னர் அசோசியேட்டட் பார்ட்னர் இருந்தாருன்னா அவருடைய லயபிலிட்டி என்னன்னு. ஸோ கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா ஃபைல் பண்ணக்கூடிய எந்த ஒரு கம்ப்ளைண்டா இருந்தாலும் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி ஷுட் பி ஷோன் அஸ் அ பார்ட்டி. இட் ஆனா வந்து டிட்டர்மைனிங் வெதர் இது வந்து with regard to impleading, but it does not necessarily mean that whomsoever was a director at the time of the after the issuance of the check வந்து need not be made culpable, or it is not necessary that he should be found guilty of that offense. It depends upon the facts and circumstances of each case. But director of that company, notwithstanding the contents of the complaint, the person who is the director or who is the managing partner will have to be shown as a party to that proceeding. It is vital and it is indispensable, it is significant for maintaining a complaint under 141 of the Negotiable Instrument Act. அந்த 138ல எப்பெல்லாம் ஒரு கம்பெனியோ ஒரு ஃபர்மோ இந்த மாதிரி வந்து சைன் பண்றாங்க, ஒரு செக்கை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப கட்டாயமாக கம்பெனியோட சேர்த்து அந்த மேனேஜிங் டைரக்டரையும் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து யார் அப்ப ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்களோ அவங்களையும் இம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஈவன் அதர்வைஸ் இஃப் தி பார்ட்னர் இஸ் நோ மோர் அ பார்ட்னர் ஆஃப் தட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா கூட இருக்கலாம், பட் the present managing partner will have to be shown as the partnership firm இதை வந்து காட்டப்பட வேண்டும். அது போக அந்த டைம்ல பார்ட்னரா யார் இருந்தாலும் அவரையும் காட்டப்பட வேண்டும். பட் இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ ஒரு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்மெண்ட் வந்திருக்கு என்னன்னா வந்து சப்சிக்வெண்ட் பார்ட்னர் cannot be made responsible for the act done by for the guilt committed by the previous or the outgoing partner of a partnership firm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்டினுடைய பார்வையில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது வந்து will depend upon facts and circumstances of each case. ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து அந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடியதோ இல்ல ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கப்பட்ட செக்கையோ கொடுத்துருச்சுங்கிற ஒரே ரீசனுக்காகவே அந்த பார்ட்னரை வந்து கில்ட்டியா அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் has let down in a recent judgment. I will circulate that judgment in due course in meanwhile. All right, so with regard to partnership firm and company, this is the law under the purview of Section 141 of the Negotiable Instruments Act. And so far as the proprietary concern is contemplated, is envisaged, என்னன்னா proprietary concern வந்து does not stand in the same footing as that of a company or a பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு கம்பெனி மாதிரியோ இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரியோ வந்து ஒரு ப்ராப்ரியேட்டரி கன்சர்ன் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கலாம், அவர் வந்து ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கலாம், இல்ல வந்து ஹி குட் பி ஓனிங் ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இருக்கக்கூடிய ஒரு கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கலாம். அவர் தான் ஓனரா இருக்கிறாரு அந்த கடைக்கு, அவர் தான் வந்து அந்த செக்கை இஷ்யூ பண்றாருன்னா அந்த ப்ராப்ரியேட்டரி கன்சர்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஓனர். அந்த கடை வந்து ஏபிசின்னு இருக்க அந்த கடை, அந்த ஏபிசி அப்படிங்கிற அந்த கடையை வந்து கண்டிப்பா அதுல வந்து பார்ட்னர் அந்த இதுல வந்து அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரியோ இல்ல ஒரு கம்பெனி மாதிரியோ வராது. ஸோ அந்த கடையையும் வந்து பார்ட்னர் அந்த பார்ட்டியா வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல காட்டணுங்கிற அவசியம் இல்லாது. பிகாஸ் ப்ரொப்ரியேட்டரி கன்சர்ன் இஸ் நாட் சேம் அஸ் தட் ஆஃப் அ கம்பெனி ஆர் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அந்த நபர் எந்த நபர் டிரா பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவரை மட்டுமே வந்து பார்ட்டியா காண்பித்தாலே போதுமானது. இதுக்கு வந்து நிறைய ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து it is a well settled proposition that in case of a proprietary concern it is not required that the proprietary concern should be impleaded or shown as a party to the proceeding. It is enough that the owner or the person in charge of that proprietary concern is made as a party to that proceeding. So proprietary concernல வந்து இந்த ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம் அந்த வந்து இருக்குது. அதனால வந்து it is not non-est in law merely because the proprietary concern was not impleaded as a party to the proceeding. So we have seen company, partnership firm and a proprietary concern, limitation,
and the other essential parameters for filing a complaint. இப்போ நிறைய செக்ஸ்ல வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், நிறைய செக்ஸ் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுல மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய செக்ஸ்ல வந்து யூஸ்வலா எடுக்கக்கூடிய ஒரு பிளீ என்ன அப்படின்னா வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்கு அப்படிம்பாங்க. மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து 86 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல வந்து மெட்டீரியல் ஆல்டரேஷன் when it will have a negative impact, repercussion, consequence upon the validity of the check. I'm sorry, 87. Yes, 87. The material alteration will have a consequence. When it will have a consequence அப்படின்னா 2024 வந்து ஒருத்தர் செக்ல வந்து எழுதுறாரு. அந்த செக்ல எழுதும் போது வந்து 2024 மேல வந்து ஒரு ஒரு 21 எழுதுறாரு. அந்த 1 வந்து அப்படியே ஆல்டர் பண்ணி 4 போடுறாங்க அப்படின்னா வெதர் இது வந்து இந்த 21ல இருந்து 24 மாத்துறது வந்து அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அப்படின்னா கோர்ட் இட் செல்ஃப் கேன் கம் டு கன்க்ளூஷன் தட் தேர் இஸ் அ மெட்டீரியல் ஆல்டரேஷன். மெட்டீரியல் ஆல்டரேஷன் எப்ப வந்து செக்கினுடைய வேலிடிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்குதோ அப்பதான் அது ஒரு மெட்டீரியல் ஆல்டரேஷன். இப்போ ஒருத்தருடைய பேர் வந்து அடித்து திருத்தி செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு, இல்ல வந்து சிக்னேச்சர் வந்து முதல்ல போட்டு இருந்து அதுக்கப்புறம் அதுல ஒரு ஓவர் ரேட்டிங் இருக்குது, இல்ல சில சமயங்கள்ல வந்து ஒரு ஒரு 7 வந்து 1 வந்து 7 ஆக்கி இருக்கலாம், இல்ல ஒரு 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 சின்ன கேப்ல வந்து 0 ஆட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல் ஆல்டரேஷனா இல்லையா அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்கு வந்து the plea that will be taken is that to send under section 45 under the Indian Evidence Act to an expert opinionக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. At this juncture the court will have to take a call whether it is necessary to send a negotiable instrument to be examined, to be perused for with due diligence that the check or the negotiable instrument is affected with material alteration or not. இதுல material alteration உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நேக்கட் ஐல வந்து பார்க்க முடியாத பட்சத்துல வந்து it is always advisable that a material alteration, in order to determine that whether there is a material alteration existing apparent on the face of the record, it shall be sent to an opinion of an expert. But it also has to be borne in mind that the opinion of an expert is not conclusive. The opinion of an expert is should only be taken as a supplementary to the finding of the court. It is not necessary that the it is not the rule of law that the opinion of an expert is conclusive and it is binding upon the court of law. It is not so. It is a well settled principle of law that opinion of an expert, a scientific expert, அதுல வந்து handwriting expertக்கு அனுப்புவாங்க. அந்த handwriting expert வந்து இந்த செக்ல வந்து இந்த மாதிரி ஆல்டரேஷன் இருக்கு, இது வந்து இந்த இதுல வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, ஓவர் ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு தருணம். இன்னொன்னு என்ன மாதிரி மெட்டீரியல் ஆல்டரேஷன் வரலாம் அப்படின்னா செக்ல உள்ள சிக்னேச்சர் அது வந்து அதுவும் வந்து சிக்னேச்சர் எக்ஸாமின் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட் கிட்ட போகும். அந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து அட்மிசிபிள் சிக்னேச்சர் அண்ட் இன்அட்மிசிபிள் சிக்னேச்சர். அட்மிசிபிள் சிக்னேச்சர்னா வந்து ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து தட் பர்சன், தி அக்யூஸ்ட் பர்சனுடைய ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்ல அவர் அட்டஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய சிக்னேச்சர். அவர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்காக அதுல ஒரு சிக்னேச்சர் அட்டஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நியரஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு 10 to 15 சிக்னேச்சர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த அட்மிசிபிள் சிக்னேச்சரையும் disputed signature court will send it through an appointed advocate commissioner to be examined by a forensic expert. So in the ரெண்டு சிக்னேச்சரையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு the expert will give his opinion based upon the findings, based upon the scientific findings arrived at by him. It is not, as I said, it is not conclusive in nature, it is not binding upon the court,
to readily act upon the advice or the suggestion or the opinion given in the expert opinion. Because இது ஒரு DNA analysis மாதிரியோ இல்ல வந்து ஒரு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியோ வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான். இது ஒரு நபரனுடைய அந்த அந்த ஆபிசரனுடைய ஒரு ஒப்பீனியன் தான், அவருடைய ஒரு கருத்து தான் இதுங்கிறத வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிக்னேச்சர் வந்து இவரால போடப்பட்டிருக்குதா இல்ல வந்து இவருடைய கையெழுத்து இது கிடையாதா, இது வேற யாருனோ நபர் வந்து இது செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து வர்றதுக்கு செக்ஷன் 45 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இதா இருக்கும். மெட்டீரியல் ஆல்டரேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய நெசசிட்டிக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கான ஜட்மெண்ட்ஸும் இருக்குது. அதையும் சர்க்குலேட் பண்றேன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்கினுடைய முன்னாடி வந்து 6 மந்த்ஸ் பீரியட் இருக்கும், இப்போ வந்து 3 மந்த்ஸ் இருக்கும். செக் வந்து எத்தனை முறை பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். செக் கேன் பி பிரசன்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வித்இன் தி வேலிடிட்டி பீரியட் ஆஃப் 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ் பீரியட்ல வந்து எத்தனை முறை வேணாலும் வந்து அந்த செக்கை வந்து பிரசன்ட் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் தட் தி செக் வந்து எந்த ஒரு it should be free from suspicion that there was damage done to that check. அந்த மாதிரி எதுவும் இல்லாம வந்து செக் வந்து ஏன்னா ஈவன் லாஸ்ட் செக்கா இருந்தா கூட வந்து தி ஆனரபிள் ஹைகோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் வந்து போட்டோ காப்பி ஆஃப் தட் செக்கை வச்சு கூட வந்து காக்னிசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ் வந்து வெதர் தி அக்யூஸ்ட் இஸ் கில்ட்டி ஃபார் த அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 138 determine பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. So even photocopy as a secondary evidence if a check is lost can be taken into account depending upon the contingency and circumstances of the case. So அந்த செக்கினுடைய எத்தனை முறை வேணாலும் வந்து செக் வேலிடிட்டி வந்து 3 மாத காலம் வரைக்கும் வந்து எக்ஸ்பைரி ஆகாது. எத்தனை முறை வேணாலும் அதை பிரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ வந்து இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்டோட வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு மீதி வந்து we will continue in the next session. செக் issued as a security எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு காமன் டிஃபென்ஸ். செக்யூரிட்டி கொடுக்கப்பட்ட செக் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டிக்கு கொடுக்கப்படுற செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரீட்டரேட்டட் often that any check which is issued by drawer to a holder in due course is a check which is issued under the pretext of security. இது எப்ப அரைஸ் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நபர்கிட்ட வந்து கடன் வாங்க போகிறாரு. கடன் வாங்கும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்குறாரு. அதுக்கு வந்து செக்யூரிட்டியா ஒரு ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறாரு. இந்த டேட்குள்ள வந்து அந்த பணத்தை வந்து வித் இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி கொடுத்துடுறேன், அதுக்கு செக்யூரிட்டியா வந்து இந்த செக் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ப்ளீ ரைஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, நான் வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டேன், செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கட்டினதுக்கு அப்புறமும் வந்து அவரிடம் பல முறை கேட்டதுக்கு அப்புறமும் வந்து அந்த செக்யூரிட்டி செக்கை வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணாத காரணத்தினால வந்து அந்த செக் வந்து செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட செக் தானே தவிர அதுல வேற எந்த லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டோ லயபிலிட்டியோ கிடையாது அப்படிம்பாங்க. பேங்க்லயும் அதே மாதிரி வந்து செக்யூரிட்டிக்காக செக் கொடுப்பாங்க லோன் எடுக்கும்போது. அந்த மாதிரி சமயத்திலையும் செக்யூரிட்டி செக்குக்காக கொடுக்கப்பட்டதுதான் இது. இது வந்து இதுல லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் இல்லை அப்படிம்பாங்க. இது வந்து இந்த ஒரு குழுக்கள் முறையில சீட்டு போடுறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து செக்யூரிட்டி செக் கொடுப்பாங்க. சிட் ஃபண்ட்ஸ்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி லோன் எடுக்கக்கூடிய வேற ஏதாவது அப்ரூவ்ட் லோன் லெண்டர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட செக் தானே தவிர வந்து இந்த செக் வந்து வேற எந்த லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டுக்காகவோ லயபிலிட்டிக்காகவோ கொடுக்கப்படவில்லைங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்போ கோர்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த செக் எவ்ரி செக் இஸ் presumed to be given as a security unless the contrary is proved. இதுதான் வந்து பேஸ் லைன். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். எல்லா செக்குமே செக்யூரிட்டி செக் தான். எந்த செக்குமே வந்து செக்யூரிட்டிக்காக இல்லாம வேற எந்த பர்பஸ்க்காகவும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிற பிரிசம்ஷனுக்கு வந்து கோர்ட் வராது. ஸோ எல்லா செக்குமே செக்யூரிட்டி செக் தான். இஃப் தி அன்லஸ் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட். அதுக்கு வந்து
அந்த நபர் வந்து யார் இந்த செக்யூரிட்டி செக்கா கொடுத்தேன், ஆனா நான் பலமுறை அட்டம் பண்ணியும் வந்து என்கிட்ட வந்து செக்க திருப்ப கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களோ, தே வில் ஹாவ் டு ப்ரூவ் இட் பியாண்ட் ரீசனபிள் டவுட், because it is very heavy on the shoulders of the accused to discharge the liability in order to shift the burden of proof. இதை வந்து ரிவர்சல் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் burden of proofன்னு சொல்லுவாங்க. இதுல இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல. ரிவர்சல் ஆஃப் burden ஆஃப் ப்ரூஃபும், ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸும், ரிபட்டல் ஆஃப் தி ஸ்டாச்சுட்டரி ப்ரிசம்ப்ஷன்ஸ். இந்த 3 டெர்மினாலஜியும் வந்து நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 3ஐயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் வந்து burden will shift upon the holder of the instrument in order to show that even after multiple attempts இந்த செக் வந்து நான் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அக்யூஸ்டுட்ட தான் இருக்கு. அது வந்து எப்ப வந்து ப்ரூவ் ஆகும்னா, அவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம். நோட்டீஸ் அனுப்பிச்சு நான் இந்த மாதிரி வந்து செக் வந்து நான் கொடுத்துட்டேன், ஆனா அந்த செக் வந்து செக்குக்கான அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன், இருந்தும் அவர் செக்கை வந்து திருப்ப கொடுக்கல. அவர் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம், எனக்கு வந்து நான் கொடுத்த கடனுக்கு வந்து திருப்ப செலுத்தினதுக்கு அப்புறமும் வந்து என்கிட்ட இருந்து வாங்கின ப்ராமிசரி நோட்டையும் வந்து இந்த இதையும் என்கிட்ட திருப்ப கொடுக்கல அவர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இல்லைன்னா வந்து நோட்டீஸ் சொன்னபடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். பேங்கா இருந்தா அபிஷியலா போய் வந்து ஒரு லெட்டர் மூலமா ரெக்வசிஷன் கொடுத்து அந்த செக்யூரிட்டி செக்கை வந்து இது பண்ணலாம். ஆர் த்ரூ எனி அதர் ஓரல் எவிடன்ஸ் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இவர் வந்து இந்த நபர்கிட்ட பல முறை போய் கேட்டும் இவர் வந்து இந்த செக்கை வந்து திருப்பி கொடுக்கல, இவர் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பத்தி எனக்கு நாலேஜ் இருக்கு, இந்த டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஓரல் எவிடன்ஸ் வந்து ஒரு விட்னஸ் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாங்கன்னா, இன் தட் கேஸ் இட் கேன் பி presumption can be drawn in favor of the drawer of the instrument, that considering the standard of proof of preponderance of probability that the check was issued as a security and that it was not returned despite of discharging the legally enforceable debt. So security check கொடுக்கப்பட்டும் அவர் அந்த செக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணல, அந்த செக்கை வந்து அவர்கிட்டே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் எடுக்கலாம். ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி பேங்க். ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் லைக் a double-edged sword. ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து stop payment instruction will also fall under the category of offense, as well as it can be taken as a defense. Defense plea எப்ப எடுக்கலாம்னா வந்து இந்த செக்யூரிட்டி செக்கா கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த லைபிலிட்டியை வந்து அவர் நிவர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து despite of the legally enforceable debt having been discharged by the person who has issued the check, the instrument has not been returned to the holder of the person who has endorsed the check. In that event, a plea that the security check was not returned despite of discharging the legally enforceable debt and the onus upon the person who had drawn that instrument, and the case la வந்து an endeavor can be made in order to prove that this check was issued only as a security. So இந்த மாதிரி தருணங்கள்ல தான் வந்து ஒரு ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, அந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மெயின்டைனபிள் இன் தி ஐ ஆஃப் லா, அந்த மாதிரி ப்ரூவ் ஆகி அந்த எண்டவர்ல சக்சீட் ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது வந்து சரியானதாக இருக்காது. அது வந்து பேங்க்குக்கு வந்து இந்த செக்கை வந்து நிறுத்தி வைங்க, நான் வந்து அவருக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே கொராபரேட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா, in that case a defense plea can be successfully raised. So this is with regard to check being issued as a security. So I hope that I have encompassed, I have comprehensively put in a nutshell the essential parameters of the as to the filing of the complaint under section 138 of the Negotiable Instruments Act, supplemented with the other criminal procedure code provisions. If there is any other doubt, the participants are free to raise. பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்காச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க டைரக்டா சார் கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம்.
சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. செக் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு செக்கை எத்தனை வாட்டி வேணா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செக் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி வேணா அந்த செக்கை பிரசன்ட் பண்ணலாமா பேங்க்ல? பண்ணலாம். 3 மந்த்ஸ் பீரியட்குள்ள எத்தனை முறை வேணாலும் செக்கை வந்து பிரசன்ட் பண்ணலாம். ஓகே சார். ராஜேஷ்குமார் சார், நீங்க கொஸ்டின் கேட்கலாம். சார் இப்போ செக் நோட்டீஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. நம்ம அதுல இருந்து 15 டேஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்களா? செக் நோட்டீஸ் ஸ்டாட்யூட்டரி டிமாண்ட் லீகல் நோட்டீஸ் கொடுத்ததுல இருந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து லிமிடேஷன் கால்குலேட் ஆயிடும் சார். 1 month பீரியட் ஃபார் ஃபைலிங் சார். அவங்க ஹலோ, ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மீ சார்? சார் கேக்குதுங்க சார். செக் நோட்டீஸ் இப்ப ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 26th அன்னைக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெஃப்யூஸ் பண்ணதுல இருந்து வந்து 1 monthக்குள்ள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம் சார். இல்லாட்டி அந்த போஸ்டல் காப்பி நமக்கு வந்ததுல இருந்து 1 மந்த்துங்களா இல்ல ரெஃப்யூஸ் பண்ணதுல இருந்து 1 மந்தா? இல்ல, போஸ்டல் எப்போ அது ரிசீவ் ஆகுதோ அதுல இருந்து 1 month சார். ஓகே சார். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு வந்து எந்த டேட்ல அவங்க வந்து வாங்கினது ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு தெரிய வரும். 26th அன்னைக்கு ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம். 27, 28 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல ஸ்பெஷல் ஹாலிடே கூட டிக்ளேர் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு 3 days கேப் இருக்கலாம்ல. ஸோ அதனால எந்த டேட்ல அந்த ஆர்பிஐடி ரிசீவ் ஆகுதோ அதுல இருந்து அந்த லிமிடேஷன் ஆகும். சார் இன்னொரு டவுட் சார். நான் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ப்ரீமெச்சூரா ஃபைல் பண்ணிடுறேன். பட் காக்னிசன்ஸ் எடுத்தது கோர்ட் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா இல்ல வந்துட்டு காக்னிசன்ஸ் எடுப்பாங்க? ஓகே, ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட் விதின் எக்ஸ்பைரி ஆஃப் 30 days இல்ல விதின் த ஸ்டாட்யூட்டரி டிமாண்ட் லீகல் நோட்டீஸ் சொல்றீங்களா? ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட் எப்போ அரைஸ் ஆகும்னா 15 days பீரியட் டைம் அந்த எக்ஸ்பைரி ஆகுது பாத்தீங்களா, அந்த நோட்டீஸ் பீரியட். நோட்டீஸ் அவர் வந்து வாங்கிட்டு அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரோ இல்ல வந்து நோட்டீஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காம அவர் சைலண்டா அந்த பர்சன் இருந்துட்டாலோ அந்த 15 days பீரியடுக்குள்ள அது கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த இதை வந்து ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட் ட்ரீட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஜட்மெண்ட் இருக்கு சார். நான் நெக்ஸ்ட் செஷன்ல சர்க்குலேட் பண்றேன். ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட் cannot be entertained and it is not maintainable. Premature complaint cannot be maintained before a court of law. Premature complaintங்கிறதே அரைஸே ஆகாது. பட் ஆனா காக்னிசன்ஸ் எடுக்கிறது 1 month 2 monthsக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. அதுக்காக கேட்டேன் சார். காக்னிசன்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் டியூட்டி ஆஃப் தி கோர்ட். There is a liability attached to the complainant for filing the complaint. Before expiry of the statutory notice period of 15 days panna premature complaint sir. Such a complaint is not maintainable. You try to discern the difference between a premature complaint and taking cognizance. These two are two different aspects. காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து இப்போ மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதனால வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகுறதுங்கிறது வேற. அது வந்து இட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். காக்னிசன்ஸ் ஷுட் பி டேக்கன் அட் தி ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் as soon as a complaint is filed. 3 நாளுக்குள்ள வந்து யூஸ்வலா எடுத்துருவாங்க. அந்த பீரியடையும் இந்த பீரியடையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அது வேற இது வேற. கோபெரும் தேவி மேம், நீங்க கேட்கலாம். எஸ் மேம். சார் குட் ஈவினிங் சார். சார் அவருக்கு அந்த ஆன்சர் ரீச் ஆயிருச்சா? அந்த பார்ட்டிசிபென்ட் கேட்டாங்க. சார் அவங்க சாட்ல தேங்க் யூ சொல்லிருக்காங்க சார். ஓகே ஓகே ஃபைன். தென் we'll move on to the next question. Good evening. Good evening. எஸ் சார். என்ஐ ஆக்ட் பொறுத்தவரைக்கும் சைமல்டேனியஸ்லி யூ கேன் ஃபைல் சிவில் கேசஸ் as well as கிரிமினல் கேசஸ்ன்னு இருக்குல்ல சார்? Certainly. சார் இப்போ சிவில் கேசஸ் போடுறீங்க அப்படின்னா இப்போ என்ஐ ஆக்டே இப்போதான் ரீசெண்ட் இதுல தான் சார் வந்தது. ப்ரியார் டு தட் எந்த கேசஸ்ல சார் ஃபைல் பண்ணுவாங்க? கிரிமினல்னா 416ல ஃபைல் பண்ணுவாங்களா சார்? சீட்டிங் பேசிஸ்ல?
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1882 இருந்து இருக்குல்ல. இல்ல 138 வந்து அப்போ அட் ஸ்டார்டிங் டைம்ல வந்து 138 வரல சார், அந்த சாப்டர் வரல சார். 138 இன்ட்ரோடியூஸ் ஆகலங்கிறீங்களா? எஸ் சார். அப்போ வந்து அந்த அஃபென்ஸ் என்ன மேட் அவுட் ஆயிருக்குதோ அதுல தான் போடுவாங்க. ரெக்கவரி ஆஃப் மணி போடுவாங்க. அதுல வந்து இதுக்கு போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து இப்போ 138 இருக்கிறதுனா இது நம்ம இது ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து நம்ம இதுக்கு போக வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி இப்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அந்த மாதிரி? இல்ல சார், ஆக்சுவலி எங்களோட மார்க் இன்டர்வியூல ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க சார், அதனால ஐ ஹேவ் சம் டவுட் ஆன் த டாபிக். நான் என்ன சொன்னேன், ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, உங்க இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பிரியார் வந்து என்ஐ ஆக்ட் 138 வந்து பிரியார் இருக்கும் போது நீங்க எதுல ஃபைல் பண்ணீங்க, யார் அதை வந்து கண்டக்ட் பண்ணாங்க, என்ன விச் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்னு கேட்டாங்க சார். நான் என்ன சொன்னேன்னா, மெஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன் சார். அவங்க ட்ரையல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பெஷல் கோர்ட் ஆக்ட் மூலமா எஃப்டிசின்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ வந்து என்ன 138 கேசஸ் செக் கேசஸ் வந்து இங்க ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது கரெக்ட் ஆன்சரா எனக்கு தெரியல, சோ அதனால நான் கேக்குறேன் சார். Even I will look into that the evolution of the act, because I am not aware of as to how it was filed before that. But as far as I know, it was taken as a calendar. Sir? Breach of trust அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல போயிருந்ததுனாலதான். சோ உங்க வாய்ஸ் பாதியிலேயே பிரேக் ஆயிடுச்சு. கேலண்டர் கேஸ்ன்ற சொன்னீங்க இல்லைங்க, அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. அகைன் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட வந்து எந்த ஏரியால ஸ்பெஷல் கோர்ட் இல்லையோ, நார்மலான யூஷுவல் எந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அது போயிடும். ஓகே சார். நான் எவாலுவேஷன் பார்க்கும்போது அவங்க என்ன லைக் சுப்ரீம் கோர்ட் என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்ஐ ஆக்ட் வந்து மோஸ்ட்லி ரெக்கவரி ஆஃப் மணில தான் சூட் போடுறதுனால சிவில் கேசஸ் வந்து நிறைய பெண்டிங்கா இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமா தான் எஃப்டிசின்னு ஒன்னு டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சார். எனக்கும் ஒரு கரெக்ட் இதுவும் இல்லை சார், அதனால நான் ஐ அம் ஆஸ்கிங் யூ சார். Okay, we'll work out on that perspective, but before the summary trial nature வந்து calendar case ஆனா அதை எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே சார். கேலண்டர் கேஸா எடுத்து டைரக்டா வரலன்னா நான் பெயிலபிள் வாரண்ட் தான் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தென் பெயிலபிள் வாரண்ட், நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்னு படிப்படியா கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்ஸ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் சம்மன், தென் பெயிலபிள் வாரண்ட், தென் நான் பெயிலபிள் வாரண்ட். அதனாலதான் ஆனரபிள் ஹைகோர்ட்ல இருந்து ஸ்பெசிபிக்கான டைரக்ஷன் இருக்கு. கேலண்டர் கேஸா எடுத்தா, காக்னிசன்ஸ் எடுத்தா அதுக்கான ரீசன் அசைன் பண்ணணும், இல்லைன்னா சம்மரி ட்ரையல் கேஸா தான் எடுக்கணுங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. கிளாரிபிகேஷன் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுக்கு டைரக்ஷனே கொடுத்திருக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சைமல்டேனியஸா வந்து சிவில் கேஸ் அண்ட் கிரிமினல் கேஸ் ரெண்டுமே ஃபைல் பண்றாங்க. இப்போ சம்மரி கேஸ்ல வந்து மணி ரெக்கவரி பண்றதுக்காக ஃபைல் பண்றாங்க. அதே மாதிரி கேஸ்ல என்ன கிளைம் வந்து கேட்கலாம் சார்? சிவில்ல ரெக்கவரி ஆஃப் மணி சார். ரெக்கவரி ஆஃப் மணி. ஓகேங்க சார், சரிங்க. 1 lakhக்கு வந்து செக் இருக்கு. 1 lakhக்கு வந்து 1 lakhோட டபுள் தி அமௌண்ட் காம்பன்சேஷன் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுக்கலாம். சிவில்ல வந்து அந்த 1 lakh அமௌண்ட்டை வந்து வித் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ரெக்கவரி கேட்கலாம். சைமல்டேனியஸா ரெண்டுமே ஃபைல் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பா பண்ணலாம் சார், நோ டவுட் அபவுட் தட். ஸோ இப்போ இதுல ஃபைல் பண்ணும்போது ஒரே செக்கை வந்து இப்போ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஒரு செக்கை வந்து ஃபைல் பண்ணிருக்கோம். பட் சிவில் கேஸுக்கு அந்த செக் வந்து எப்படி சார்? அந்த கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கோர்ட்ல வந்து அதை பிரசன்ட் பண்ணலாம் சார். சரிங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோர்ட்டோட பெர்மிஷனோட டாக்குமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு அந்த ஏதாவது ஒரு கோர்ட்ல தான் சார் ஒரிஜினல் இருக்கும்.
இன்னொரு கோர்ட்ல இருந்து வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கோர்ட்ல இருந்து கால் ஃபார் பண்ணி டாக்குமெண்ட்டை பெருஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிட்டு எக்ஸிபிட்டை மார்க் பண்ணிட்டு இல்ல அதோட போட்டோ காப்பி வச்சுட்டு அதோட ஒரிஜினலை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரிஜினலை கம்பேர் பண்ணிட்டு சிவில் கோர்ட்ல வந்து அட் த டைம் ஆஃப் ட்ரையல் வந்து ஒரிஜினலை கம்பேர் பண்ணி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து இந்த கோர்ட்ல கொண்டு போய் ரெஸ்டோர் பண்ணிடலாம். அது ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். சாதனா மேம், நீங்க क्वेश्चन கேட்கலாம். மேம் சார் அந்த செக்யூரிட்டி செக்லயே எடுக்கும்போது என்னென்ன வகையில அதை கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்லிருந்தீங்கல்ல சார், presumptions அண்ட் பிரின்சிபல்ஸ், சொல்ல முடியும்? அத வந்து முதல்ல வந்து செக்யூரிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் லீகலி என்ஃபோர்சிபிள் டெட்டுங்கிற முதல்ல ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்து செட் பண்ணிக்கணும். ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னா என்னன்னா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியை ரைஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு டவுட்டை அரைஸ் பண்ண வைக்கிறது. as we all know that benefit of doubt கொடுக்கணுங்கிறது வந்து it's a fundamental aspect of criminal law. benefit of doubt வந்து should be given to the accused. so preponderance of probabilitiesல probabilities மூலமாக வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறது. so when there is a contingency regarding a doubt being raised, when there is an ambiguity, then the burden of proof will be reversed upon the complainant. ஸோ அந்த இதுக்கு தான் செக்யூரிட்டிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ அந்த செக்யூரிட்டிங்கிற கான்செப்ட்ல வந்து நம்ம நிறைய ராமிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து பணம் ஒருத்தர் 1 லட்ச ரூபா ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அதை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. நான் வந்து கொடுத்துட்டேன், அந்த பணத்தை வந்து நீங்க எனக்கு திருப்பி செட்டில் பண்ணிட்டதுனால நான் கொடுத்த செக்கை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு, நான் கொடுத்த செக்யூரிட்டி செக்கை என்கிட்ட திருப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. அதர்வைஸ் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, இல்ல நோட்டீஸ் அனுப்பல, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா, திஸ் இஸ் அ மேட்டர் பியூர்லி ஆஃப் சிவில் இன் நேச்சர், கொடுத்துருங்கன்றுவாங்க. சில இடங்கள்ல இஃப் இட் இன்வால்வ்ஸ் எனி அதர் கல்பபிலிட்டினா வந்து அது சிஎஸ்ஆர் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கூட வந்து செக்யூரிட்டி செக்குக்கு வந்து அந்த செக்கை வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கான அட்டெம்ப்டாக கன்சிடர் பண்ணலாம், இல்ல அந்த சிஎஸ்ஆர் காப்பியை கூட ஃபைல் பண்ணலாம். ஆர் இன் அதர் கேஸ்ல வந்து ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு தி கன்சர்ன்ட் பேங்க். நான் வந்து பே பண்ணிட்டேன், பே பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ரிமைண்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த செக்யூரிட்டி செக்கை ரிட்டர்ன் பண்ணாத காரணத்தினால வந்து அந்த செக்கினுடைய வேலிடிட்டியை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி டு ஷோ அண்ட் டு சப்ஸ்டான்ஷியேட் தட் செக் ஹஸ் பீன் இஷ்யூட் அஸ் a security. Hope I have answered your question. தேங்க்யூ சார். வேற ஏதாவது யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, கேக்குதுங்களா சார்? சார் ஹலோ. எஸ் சார். சார், இப்போ 1 lakh செக் அமௌண்ட்டுக்கு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா பனிஷ்மெண்ட் வந்து 2 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் டபுள் அமௌண்ட் ஆஃப் தி செக்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுடுறாங்க. அதே டைம்ல சைமல்டேனியஸா வந்து சிவில் கேஸ்ல வந்து ஒரு 1 lakh வந்து கிளைம் கேட்கறாங்க. அந்த இதுக்கும் சேர்த்து 3 lakh 3 lakhs வந்து கிளைம் வந்து வருமாங்க சார் அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு, இல்ல 2 lakhs வரைக்கும் தான், இல்ல அதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்களா அந்த 1 lakh? சார் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இதுதான் சார். அது வந்து செக்கினுடைய இது வந்து 138ல வந்து இது மட்டும்தான் சார் கொடுக்க முடியும். அதாவது ஒன்னு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் சார், ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கலாம் சார், ஒரு டபுள் தி அமௌண்ட் வந்து காம்பன்சேஷனா கொடுக்கலாம் சார். பட் ரெக்கவரி ஆஃப் மணி இதையும் குழப்பிக்க வேண்டாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். ரெக்கவரி ஆஃப் மணி சிவில் சூட்டுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதுல எந்த பீனல் லயபிலிட்டியும் வரப்போறது கிடையாது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டினுடைய இன்டென்ஷனே என்னன்னா, ஒரு பீனல் லயபிலிட்டி வந்தாதான் செக்கினுடைய இதை வந்து செட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் பீனல் லயபிலிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா,
பல சமயங்கள்ல என்ன ஆகும்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனாலதான் பார்ட்டிஸுக்கு வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பீனல் லைபிலிட்டியை கூட சில சமயம் கோர்ட் வந்து அப்சால்வ் பண்ணிட்டு அதுல வெறும் காம்பன்சேஷன் மட்டும் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு ட்ரையல் கோர்ட்ல இருந்து அப்பலேட் கோர்ட் போகும்போது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த அப்பீல் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பீனல் லைபிலிட்டிங்கிறது வந்து வெறும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல மட்டும்தான் வரும். அதுல டபுள் தி அமௌண்ட் ஆஃப் தி காம்பன்சேஷன் வரைக்கும் கொடுக்க முடியும். சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் தி அமௌண்ட் காம்பன்சேஷன்லாம் வராது. என்ன அமௌண்ட் ரெக்கவரி கேட்கறாங்களோ அதுதான் வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐம் கிளியர் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? எஸ் மேடம். சார் எனக்கு ஒரு கிளாரிட்டி சார். ஆக்சுவலா வந்து செக் பவுன்ஸ் கேஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு வந்து செக் வந்து கொடுக்குறாங்க. பட் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ல வந்து பார்த்தோம்னா 2 பார்ட்டிஸ் தான் இருக்காங்க. ஒரு பார்ட்டி 30% ஹோல்ட் பண்றாங்க, ஒரு பார்ட்டி வந்து 70% வந்து ஹோல்ட் பண்றாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து 70% வந்து லைபிலிட்டி ஹோல்ட் பண்றாரு, அவரு இறந்துடுறாரு. சோ இப்ப அகைன்ஸ்ட் செகண்ட் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா கேஸ் வந்து போடுறாங்க. இப்ப எவ்வளவு லைபிலிட்டி சார்? இல்ல ஃபுல் அமௌண்ட் அவங்க செட்டில் பண்ற மாதிரி He வருமா will be சார்? liable only to that extent of which he was liable தான். He cannot be 30%. made liable. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அவருக்கு எவ்வளவு அந்த கொடுக்கறதுக்கான இது இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அவருடைய லைபிலிட்டி. ஓகே, ஓகேங்க சார். அவர் என்டையர் லைபிலிட்டியை ஷோல்டர் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா டிசீஸ்டு பார்ட்னர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இட் வில் தி ப்ரொசீடிங்ஸ் வில் ஸ்டாண்ட் விஷியேட்டட் அகேன்ஸ்ட் தி டிசீஸ்ட் அக்யூஸ்ட். இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு. அதேதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தா கூட அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். ஓகே. இதுக்கு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குங்களா சார்? இருக்கு, நான் சர்க்குலேட் பண்றேன். நான் நெக்ஸ்ட் செஷன் வந்து அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பாக்குறதுல நான் வந்து என்னோட செஷன்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கேன், அதோட சேர்த்து பார்ப்போம். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு கிளாரிட்டி கேட்டாங்களே சார், இப்போ செக் வந்து நம்மளால 3 monthsல ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா சிவில் கேஸா வந்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு. சோ அதுக்கான லிமிடேஷன் எப்படி சார்? அதே 3 years அந்த மாதிரி வருமா? இல்ல அது செக்குக்கான இதுதான் சிவில் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணிக்கு என்ன லிமிடேஷன் இருக்கோ அதேதான். அதேதான். ஓகே, ஓகே. சிம்பிள். ஓகே. சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணிக்கு என்ன இருக்கோ அதுதான். இதுக்கு தான் வந்து 138ல இது. அதுக்கு ரெக்கவரி ஆஃப் மணிக்கு என்ன லிமிடேஷனோ அதுதான். அதுதான். ஓகேங்க சார். ஆமா. தேங்க்யூ, தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார், இப்போ இந்த நம்ம சிவில் சூட் போடுறோம், சைமல்டேனியஸா 138 போட்டிருக்கோம் சார். இப்ப எய்தர் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்ல அந்த அமௌண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிருது அப்படின்னாக்கா அந்த இன்னொரு ப்ரொசீடிங்கோட நிலை என்ன சார் ஆகும்? அதை விட்டுடுவாங்களா இல்ல அதுவும் ப்ரொசீட் ஆகுமா? இப்ப மணி சூட்ல நம்ம அமௌண்ட் சாட்டிஸ்ஃபை ரெண்டுமே டிஃபரெண்டான நேச்சர் உடைய ப்ரொசீடிங்கரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சிவில் சூட்டுங்கிறது ரெக்கவரி ஆஃப் மணிக்காக மட்டும்தான். வேற வந்து கிரிமினல் லைபிலிட்டி பியூனிட்டிவ் ஆக்ஷன் வர்றது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதுல வந்து கோர்ட் வந்து அந்த பணத்தை வந்து காம்பன்சேஷனா கொடுத்து அவர் கோ த்ரூ பண்ணியிருக்கிற அந்த மென்டல் அகனி, ட்ராமா, அவருக்கு ஏற்படக்கூடிய லாஸை காம்பன்சேட் பண்றதுக்காகத்தான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிளாஸும் சேர்த்து காம்பன்சேஷன் அவர் ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ரொசீடிங்குமே பேரலா ப்ரொசீட் ஆகும். இஃப் ஒன் ப்ரொசீடிங் வந்து இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப், இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் தட் தி அதர் ப்ரொசீடிங் ஷுட் ஆல்சோ கம் டு அன் எண்ட். இட் வில் ப்ரொசீட் டெஸ்பைட் ஆஃப் அனதர் ப்ரொசீடிங் பீங் டிஸ்போஸ்ட் ஆஃப். ஸோ அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஒரு ப்ரொசீடிங் முடிஞ்சிட்டதுனால இன்னொரு ப்ரொசீடிங் முடிஞ்சிருங்கிற இதுவே கிடையாது. இது போகும், இது நடந்துட்டு இருக்கும். இது முடிஞ்சா அது முடியணுங்கிற அவசியம் இல்லை. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் முடிஞ்சிட்டா அது முடியணுங்கிற அவசியம் இல்லை. அது பார்ட்டிஸ். பட் என்ன ஆகும்னா யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு இதுல இதாயிருச்சுன்னா யூஸ்வலா பார்ட்டிஸ் வில் அரைவ் அட் காம்ப்ரமைஸ் வந்துருவாங்க. ஓகே, அதான் கேட்குறேன். அப்ப லீகலா ரெண்டுமே வேற, ஒண்ணு ஸ்டாப் பண்ணாது. ஆனா பிராக்டிகலா ஒண்ணுல சஃபிஷியன்ட் அமௌண்ட் ரெண்டுமே வேற. வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரெண்டுத்துக்குமே வேற. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறைய பேர டவுட்ஸ் கிளியர் பண்ணீங்க. இந்த செஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. How appeal is filed in check cases? I'm sorry. யாரோ கேட்டிருக்காங்க.
ஆமா சார். கேக்குதா? கேக்குது சார். கிரிமினல் அப்பீல் ஃபைல் பண்ற மாதிரி தான். Alavi Haji kind of situations, when does cause of action arise? But practically JM is awarding the check amount as fine, which may be in lakhs. See, check பொறுத்த வரைக்கும் negotiable instrument act is a special legislation. அதை புரிஞ்சுக்கணும். 10,000ங்கிற ஃபைன் அமௌண்ட்ங்கிறது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருந்து எவால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். அதனால வந்து ஃபைன் அமௌண்ட்டையும் காம்பன்சேஷனையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். காம்பன்சேஷனுங்கிறது வந்து அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணி அந்த நபருக்கு வந்து பெற்றுக் தர வேண்டிய அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதுல வந்து டபுள் தி காம்பன்சேஷன் கொடுக்கலாங்கிறது தான் ஆக்டோட அப்ஜெக்டிவே. ஸோ ஃபைனுங்கிறது வந்து மேக்சிமம் கேப்பிங் வந்து 10,000 ரூபாய். அதையும் இதையும் குழப்பிக்க வேண்டாம், ரெண்டும் வெவ்வேறையானது. காம்பன்சேஷன் வந்து இப்போ 5 lakhs வந்து செக் அமௌண்ட் இருக்குதுன்னா காம்பன்சேஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து 5 lakhs கொடுக்கலாம், 6 lakhs கொடுக்கலாம், 7 lakhs கொடுக்கலாம், ஒரு 10 lakh டபுள் தி அமௌண்ட் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இது கிடையாது, ஒரு பார் கிடையாது. காம்பன்சேஷனுங்கிறது வேற, ஃபைனுங்கிறது வேற. ஃபைன் வந்து மேக்சிமம் இது வந்து 10,000 சிஆர்பிசில இருக்கு. ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனுங்கிறதுனால அதுல காம்பன்சேஷன் டபுள் தி அமௌண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். I'm sorry. So இன்னொருத்தவங்க சாட் பாக்ஸ்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. In case of Alavi Haji kind of situation, when cause of action arises. Sir, when the knowledge that the notice has been refused to be received, அன்னையில இருந்து cause of action will arise, sir. ப்ரீவியஸா ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டாங்க, அதுல வந்து இப்போ அந்த ஆர்பிஐடி வந்து ரெஃப்யூஸ் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த கவரோட வந்துருச்சு அப்படின்னா அன்னையில இருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆயிரும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் செக்ஷன் 82 டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி சார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டியா? ஆமா, செக்ஷன் 82 போட்டு கேட்டிருக்காங்க சார். டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி வந்து யூஸ்வலா யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இந்த நாங்க பார்த்த வரைக்கும் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல உள்ளவங்க ஃபைல் பண்ணுவாங்க, கம்பெனில உள்ளவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி கேஸ். அது வந்து எல்லா கேஸ்லயுமே வந்து வரும்னு சொல்ல முடியாது. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டிங்கிறது வந்து நான் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வரலாம். ஆனா வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நான் லயபிள் கிடையாது, என்ன இதுல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி. அது வந்து த்ரெஷோல்ட்லயே டிசைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கோர்ட்டுக்கு. ஓகே, அத வந்து இப்போ இது பண்ணிட்டு கூட வந்து அப்புறமா கூட அந்த இஷ்யூ வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அப்பவே டிசைட் பண்ணி அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணுங்கிற இது கிடையாது, ஏன்னா அது ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் தான். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட அதுக்கு அப்ளை ஆகாது. ஓகேங்க சார். இன்னொரு கொஸ்டின் ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க sir. JM can impose fine up to 10,000. That is what I explained. There shouldn't be any confusion regarding fine amount and compensation amount. Fine amount is levied under criminal procedure code. Maximum for the fine amount which can be recovered by a magistrate is 10,000. Whereas under Special Act, Negotiable Instrument Act, double the amount of compensation can be awarded. There is no impediment to that. So fine is different and compensation is different. ரெண்டுமே வெவ்வேறு கேட்டகரிஸ். ஸோ அதுல வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இஸ் அப்சல்யூட்லி என்க்ளாத் வித் வெஸ்டட் வித் தி பவர் டு இம்போஸ் டபுள் தி அமௌண்ட். நான் சொன்னேன் 1 lakh இருந்தா 2 lakhs கொடுக்கலாம், 5 lakhs இருந்தா 10 lakhs கொடுக்கலாம், எனிவேர் பிட்வீன் 5 to 6, 7, 8 எவ்வளவுனாலும் கொடுக்கலாம், அப் டு தி மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் டபுள் தி காம்பன்சேஷன் அமௌண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார்.
I hope I have answered the questions. எஸ் சார். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணீங்க. நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த செஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். Thank you.